ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் சம் 3.33ல find the quotient and the remainder. Quotient and the remainder when 5x square minus 7x plus 2 divided by x minus 1. இந்த சம் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த சம் வந்து சென்சிட்டிக் டிவிஷன் சொல்லிட்டு இன்னொன்று சம்மையும் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம்மும் பார்ப்போம். ஸோ 2 சம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோஸ்குள்ள போலாமா? இப்ப வந்து நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 3.7ல சேம் சம் தான், ஆனா உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே தான் ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. 2 பாலினாமியல் கொடுத்துட்டு, ஓகேங்களா, 2 பாலினாமியல் கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் ஒன். ஓகேங்களா, இது எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். y cube minus 16y square plus 16y minus 15. ஓகேங்களா, 2y minus 1. இப்ப பாருங்க, எனக்கு 8y cube, ஓகேங்களா, 2y. இப்ப 8y cube வந்து எனக்கு வரணும் 2yல. பாருங்க, நான் என்ன எதனால மல்டிப்ளை பண்ணா, எந்த வேல்யூ கொண்டு 2yல மல்டிப்ளை பண்ணா 8y cube வரும்னா, இப்ப பாருங்க 2 டேபிள்ல 8 எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். 4 2s are 8ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் y cube இருக்கு, இங்க y இருக்கு. அப்ப பேலன்ஸ் எத்தனை y எனக்கு தேவைப்படும்னா y ஸ்கொயர் தேவைப்படும். y ஸ்கொயர் y னா y cube. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, 4y ஸ்கொயரை வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னா 4y ஸ்கொயர். அதே 4y ஸ்கொயர் தான் வரும், ஆனா மைனஸ் சிம்பிள் வந்ததுனால இங்க ஒரு மைனஸ் நம்ம போடுறோம். இப்ப பாருங்க, பிளஸ்ஸா இருக்கிறது நம்ம மைனஸா மாத்தினாதான் இந்த டேர்ம் என்னால கேன்சல் பண்ண முடியும். சைன் பிளஸ் சைன் இருக்கிறது நீ இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்ப மைனஸா இருக்கு, பிளஸ்ஸா நான் மாத்துறேன். ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் 16 4ல போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 12 வரும். என்ன 12 வரும்னா மைனஸ் சொல்லிட்டு எனக்கு வரும். அடுத்தது என்னன்னா y ஸ்கொயர் சொல்லிட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன எழுதிக்கிறேன்னா பிளஸ் 16, அதே பிளஸ் 16 இந்த வேல்யூ தூக்கி அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க மைனஸ் 12 இருக்கு, 2y இருக்கு, எனக்கு மைனஸ் 12y ஸ்கொயர் எனக்கு ஆன்சர் வரும். எதை கொண்டு நான் 2y மல்டிப்ளை பண்ணா 12y ஸ்கொயர் வரும். இப்ப நம்ம பாருங்க 12 டேபிள்ல 12 2 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் வரும். வருமா? 6 2s are 12. இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் 6 மைனஸ் 6 2s are minus 12. y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. எத்தனை y இங்க ஆட் பண்ணா எனக்கு y ஸ்கொயர் வரும்னா ஒரே ஒரு y-ஆல நான் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். y ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 6y into minus 1 minus 6y into minus 1னா பிளஸ் 6yன்னு வரும். ஓகேங்களா, இப்ப பாருங்க மைனஸா இருக்கிறது நான் பிளஸ்ஸா இன்டர்சேஞ்ச் பண்ணும், பிளஸ்ஸா இருக்கிறது நான் மைனஸா இன்டர்சேஞ்ச் பண்ணா என்னோட ஆன்சர் கேன்சல் ஆயிடும். இப்ப பிளஸ் மைனஸ் மைனஸ், அப்ப மைனஸ் பண்ணா எனக்கு 10y வரும். பெரிய நம்பர் சிம்பிள் என்னன்னா பிளஸ். நெக்ஸ்ட் மைனஸ் 15. ஓகேங்களா, இப்ப பாருங்க 10y minus 15 வருது. 2y minus 1, 2 டேபிள்ல 10 எத்தனை டைம்ஸ் எனக்கு வரும்னா 5 டைம்ஸ் வரும். பிளஸ் 5 y இருக்கு, நான் y-ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா y ஸ்கொயர் தான் வரும். இங்க ஒரே ஒரு y தான் இருக்கு. சோ வந்து நான் y போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா இப்ப பாருங்க 5 2y நான் மல்டிப்ளை பண்ணா 5 2s are 10, y எடுத்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப 5y into 2yனா 5 2s are 10, yனா y ஸ்கொயர் ஆயிடும். ஆனா இங்க என்ன இருக்கு வேல்யூ 10y தான் இருக்கு. சோ அதனால நான் வெறும் 5 மட்டும் எழுதினா போதும். இங்க பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு, இங்கேயுமே பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. நான் பிளஸ் சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, 5 2y வந்து என்னது 10y பிளஸ் 10y. 5 1s are 5, என்ன 5 வரும் மைனஸ் 5. இப்ப நான் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணா என்னோட வேல்யூ என்னன்னா இது கெட் கேன்சல், மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணா 10 வரும். சிம்பிள் என்ன வரும் மைனஸ் சிம்பிள் வரும். இப்ப பாருங்க என்னுடைய கோஷியன்ட் என்னன்னா, இந்த சமுக்கான கோஷியன்ட் என்னது, இதுல எது கோஷியன்ட் சொல்லுவீங்க பாப்போம். எது கோஷியன்ட்? ஆக்சுவலா தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா கோஷியன்ட் ஈவு சொல்லுவாங்க, ஈவு. ரிமைண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா மீதி. அப்படியே தெரிஞ்சிடும், அந்த வார்த்தையை கொண்டு தெரிஞ்சிடும். மீதினா என்னன்னா ரிமைண்டர்.
கோஷியன்ட்க்கு ஈவு மீதி தெரிஞ்சுட்டா போதும். ஈவுனா கோஷியன்டா தான் இருக்கணும். ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாத பிள்ளைங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கோஷியன்ட்னா என்னன்னா மேல இருக்க வேல்யூ. சோ மேல இருக்க வேல்யூ என்ன? 4y² minus 6y plus 5. ரிமைண்டர், எனக்கு ரிமைண்டர் என்ன வேல்யூ வந்ததுன்னா -10. சோ ரிமைண்டர் நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள்ல 3.35 synthetic division தான் நம்ம பார்க்க போறோம். Find the quotient and remainder when p of x equal to 3x³ minus 2x² minus 5 plus 7x is divided by d of x plus 3 using synthetic division அப்படின்றாங்க. synthetic division ஆக்சுவலா அப்படின்னா என்னன்னா ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லுவாங்க. லாங் டிவிஷன் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம். லாங் டிவிஷன் மெத்தட் பார்த்திருப்போம். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்டா வந்து எப்படி வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் எப்படி ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் சிந்தெட்டிக் டிவிஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. அதே கொஸ்டின் தான் பாருங்க. ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வென் p of x சொல்லிட்டு அதனுடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க இஸ் டிவைடட் பை d of x சொல்லிட்டு அதனுடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க யூசிங் சிந்தெட்டிக் டிவிஷன் சொல்லிருக்காங்க. பட் டூ பாலினாமியல் கொடுத்து இதை டிவைட் பண்ணுங்க. எதை கொண்டு டிவைட் பண்ணுங்க? சிந்தெட்டிக் டிவிஷன் கொண்டு டிவைட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. என்னென்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கோஷியன்டரும் ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப சம்குள்ள போலாமா? இப்ப பாருங்க 3x³ minus 2x² minus 5 plus 7x. ஆக்சுவலா நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல நம்ம மாத்திட்டு மட்டும்தான் நம்ம சிந்தெட்டிக் டிவிஷனை ஸ்ட்ரைட்டா நம்ம போட முடியும். இப்ப பாருங்க 3x³ இருக்கு. ஓகே, 3x³ நெக்ஸ்ட் minus 2x² plus 7x minus 5 இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம். x³ x² x அப்படின்னு நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல வரணும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து இப்படி மாத்திட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சிந்தெட்டிக் டிவிஷனா இருக்கட்டும் இல்ல லாங் டிவிஷன் மெத்தடா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க 3x³ minus 2x² plus 7x minus 5 நான் வெறுமனே வேரியபிள்ஸ் மட்டும் எழுதுறேன். சாரி, நம்பர்ஸ் மட்டும் எழுதுறேன். நான் வேரியபிள்ஸ் எழுத மாட்டேன். பாருங்க 3 minus 2 7 minus 5 சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க அடுத்தது d of x equal to 3 plus x plus 3 இன்னொரு பாலினாமியல் கொடுத்திருக்கான். இதை கொண்டு தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஆனா சிந்தெட்டிக் டிவிஷன் எப்படி பண்ணா இப்ப x plus 3 equal to 0 அப்படின்னா x equal to 3 வந்து ஈக்குவாலிட்டிக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா -3. சோ இப்ப பாருங்க -3 ஆலதான் நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோம். இது என்ன டிவிஷனா? டிவிஷனுக்கு இப்படி போடக்கூடாது. டிவிஷன்னா இப்படித்தானே இந்த மாதிரி தானே போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். நம்ம இப்படி போட்டு நம்ம டிவைட் பண்றாங்கன்னா இதுதான் சிந்தெட்டிக் டிவிஷன்ல இப்படி போட்டுதான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3 3s are என்னன்னா 9 மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும்? 11 கிடைக்கும். என்ன 11னா பெரிய நம்பர் சிம்பிள் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க 3 11s are என்ன வரும்னா 33 வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். வரக்கூடிய ஆன்சரை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும்? 40 கிடைக்கும். கிடைக்குமா? இப்ப 40 into 3னா 120. என்ன 120 கிடைக்கும்னா -120ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ்னா 125. பெரிய நம்பர் சிம்பிள் என்னன்னா மைனஸ். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன ஆன்சர்னா இது 3x square minus 11x plus 40. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் என்னடா x³ தானே சொன்னாங்க. இது எப்படி x ஸ்கொயரா இருக்கு எப்படின்னா லாஸ்டோட டேர்ம் எப்போதுமே கான்ஸ்டன்ட் டேர்மா ஆயிடும். அதான் ரிமைண்டர் சொல்லுவாங்க. சோ ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா -125 தான் எனக்கு ரிமைண்டரா கிடைச்சிருக்கு. கோஷியன்ட்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா மொத்தமே 3 வேல்யூ தான் இருக்கு. இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இது x டேர்ம், இது x ஸ்கொயர் டேர்ம். ஓகேங்களா? சோ 3 நம்பர்ஸ் இருந்தா இப்படிதான் 4 நம்பர்ஸ் இருந்தா x³ சொல்லிட்டு வரும். சோ 3x ஸ்கொயர் minus 11x plus 40. சோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம்பிள் சம் ஒரே ஒரு சம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் சம் நம்ம லாஸ்ட் இதுல வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா எக்ஸசைஸ் சம்ல 3.7 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
ஸோ 3.7ல அதே சிந்தெட்டிக் டிவிஷன் தான் ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் தான் நம்ம பார்க்க போறது. ஸோ வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் சிந்தெட்டிக் டிவிஷனை கொண்டு எப்படி வந்து டிவைட் பண்றது தான் நம்ம இந்த சம்ல நம்ம பார்க்க போறோம். ஃபிஃப்த் கொஸ்டின் செகண்ட் ஒன். ஓகேங்களா, பாருங்க, இதுதான் நம்மளுடைய வேல்யூ எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதை எதை கொண்டு டிவைட் பண்ணணும்னா x பிளஸ் 2 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா x ஈக்குவல் டு மைனஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமா, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. எனக்கு கியூப் ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 1 2 மைனஸ் 1 மைனஸ் 4, இது மைனஸ் 2. ஓகேங்களா, 1 எடுத்து நான் எழுதிக்கிறேன். இப்போ 2 1s are 2 மைனஸ் 2. 2 பிளஸ் மைனஸ் 2 வந்து எனக்கு என்ன ஆகும்னா 0வா மாறிடும். இப்போ 2 zeros are என்னன்னா 0 தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். மைனஸும் பிளஸும், ஸோ 0. இப்போ மைனஸ் 1 0னா நான் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா மைனஸ் 1 தான் எனக்கு ஆன்சர் வரும். இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 1s are 2 பிளஸ் தான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா, ஸோ நான் பிளஸ் போட்டேன். 2 1s are 2 இல்லையா, நான் 2 போட்டேன். மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணா 4ல 2 போயிடுச்சுன்னா 2 மைனஸ் 2. இப்போ பாருங்க, என்னுடைய ரிமைண்டர் என்னன்னா மைனஸ் 2 தான் என்னுடைய ரிமைண்டர். கோஷியன்ட் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா 3 நம்பர்ஸ் இல்ல, சாரி 4 நம்பர்ஸ் இல்ல, 3 நம்பர்ஸ் தான் இருக்கு. லாஸ்ட் டேர்ம் எப்போதுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் எக்ஸ் டேர்ம், அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 எக்ஸ் ஸ்கொயர், இல்லை நீங்க 1 போடலாம், வெறும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ 0 பிளஸ் 0 எக்ஸ் போட்டாலும் ஒண்ணுதான், நீங்க போடாம இருக்கிறது ஒண்ணுதான். ஸோ வந்து அடுத்தது என்னன்னா மைனஸ் 1. இதுதான் உங்களுடைய கோஷியன்டரோ ரிமைண்டருடைய வேல்யூ. இந்த சம்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஆனா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது சிந்தெட்டிக் டிவிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் பின் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.